இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை பார்க்க போகிறோம். ஆமாம், குயிக்காக பண்ணிடலாம். என்னென்னா தக்காளி எடுத்துட்டுருக்கேன். தக்காளி, இஞ்சி, காரத்துக்கு மிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, இதை நைஸாக அரைச்சின்ட்டு இப்போ எவ்வளோ தக்காளி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு மாவு, 3 மாவு. என்னென்னா அரிசி மாவு, ரவை, கோதுமை மாவு. இது ரவை மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். அரிசி மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 3/4 கப்பு மாவு எடுத்துக்கிறோமோ அது தக்காளி பாதியாக 3/4 எடுத்துக்கலாம், புளிப்பு பிடிச்ச அளவுக்கு. இது இப்போ பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு இருக்கு, அதனால் ஈக்குவலாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மிளகா, கொஞ்சம் இஞ்சி, உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மிக்சியில் இதை போட்டு ஒரு சுற்றி தின்றேன். தக்காளி, உப்பு, இஞ்சிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டு ஒரு நைஸாக ஒரு அரைச்சின்ட்டு அப்புறம் இந்த மாவு இதெல்லாம் கூட போட்டு ஒரு சுற்றிடுவேன். ஓகே, இதுதானே நம்ம அரைச்சிட்டு இல்லையா, நைஸாக அரைச்சிட்டு எல்லா அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை போட்டு ஒரு சுற்றி தின்றேன். இது 3மே கம்பல்சரியா? ஆமாம், கம்பல்சரி எதுவும் இல்லாமல் கூட பண்ணலாம். அது பட் தக்காளி கோதுமை தோசை கொலக்கு புழுக்குன்னு இருக்கும். அரிசி தோசை ரொம்ப இதுவாக கிணமாக சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ இது 3 சேரும் போது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஓகே, அரைச்சண்டு இதை விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நீர் இருக்கலாம். இன்னும் கூட வேணா ஜலம் விட்டுக்கலாம். ஜலம் விட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுருவேன். வேணும்னா வேறு வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டுக்கலாம். இது வெங்காயம்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது வெங்காயம் அவசியம் இல்லை. புதினா கூட போடலாமா? புதினா நல்லா இருக்காது. புதினா போடலாம். புதினா வாசனை பிடிச்சா, புதினா வெந்தயக்கீரை எல்லாம் பிடிச்சா போடலாம். கொஞ்சம் எல்லாம் லேசாக கசப்பு தன்மை தட்டும். இல்லை வேணும்னா கடுகு 2 தாளித்து கொட்டிக்கலாம். ஜீரகம் அப்படி தாளிக்கலாம். அது வேணால் அப்படி அடிஷனல் என்ன வேணால் பண்ணலாம். இதுமாரி அரைச்சிட்டு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த ரவை இருக்கனால கொஞ்சம் ஊறட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாற்ற வேண்டியதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு ரவை தோசை மாதிரி வாக்கணுனாலும் வாக்கலாம். இப்போ நடுவில் கேப் இருக்குது, பரவாயில்லையா? நல்லா கொஞ்சம் முருகலாக அரிசியெல்லாம் முருகலாக இருக்குன்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மார்கழி மாதம் வரப்போகிறது இல்லையா, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அந்த மாதிரி மார்கழி மாதத்தை முதல் நாள்லேயே பண்ணிவிடுவோம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்றைக்குமா 15th அன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ பார்க்க ஏன்னா பொங்கல் எல்லாம் தெரியும், உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான். மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி அது வந்தாலே ஒரு எனர்ஜி, சந்தோஷம் எல்லாம் வந்துடும்ல. காத்தால எழுந்துக்காத கூட எழுந்துருவேன். அந்த மார்கழி மாதத்துக்கு அதான் ஒரு விசேஷம். கோதை ஆச்சரியம் விழிப்பு வந்துடும், தானே விழிப்பு வந்துடும். ஆண்டாள் எழுப்புறான்னு அர்த்தம். ஆமாம், ஆண்டாள் சொன்னாலும் இப்போ கார்த்திகை மாதம் ஓடி போச்சு. மார்கழி வரும், டக்குன்னு ஓடிடும். மார்கழி மாதத்தில் அனுமன் ஜெயந்தி வரும், வைகுண்ட ஏகாதசி வரும். இது 2 முக்கியமானது பண்டிகை இருக்குது. அப்புறம் பொங்கல், தை பிறந்தா வழி பிறக்கும் வந்துடுது. பொங்கல் தை வந்துடும், சங்கராந்தி வந்துடும், மகர சங்கராந்தி. ஆமாம், கொஞ்சம் மெதுவாக பிய்யாமல் உடையாமல் எடுக்கணும். உடையாம அதாவது உடஞ்சி நல்ல முறுமுறுன்னு இருக்கு இல்லையா, உடஞ்சிட்டு சொல்கிறேன். அது சொல்கிறேன், நல்லா இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ரவா தோசை மாதிரி இருக்கலாம். ரவா தோசை மாதிரி தான், ரவி போடுற ரவா தோசை மாதிரி தான் அது. தக்காளியில் என்னென்னா கொஞ்சம் மெதுவாக அடுப்பது சிம்லேயே வச்சு பார்த்தோம்னா நல்லா முறுமுறுன்னு வரும். ஆமாம், ரவா தோசை கல்லையும் வாக்கலாம். அது சித்திரக்கல். ஆமாம், சூப்பராக இருக்கும் தோசை. இதுக்கு தொட்டுக்க இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஆக்சுவலி அப்படியே சாப்பிட்லாம். இஞ்சி, காரம் எல்லாம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். ஆமாம், நல்லா கெட்டியாக பருப்பு சாம்பார் கூட வச்சு. ஆமாம், இப்போ சாம்பார் கொஞ்சம் இருக்குது, சட்னி இருக்குது, அதனால் எதுவும் பண்ணலப்பா நான். ஓகே, ஆயிட்டா? இப்போ 5 மினிட்ஸில் எடுத்து பாருங்கள். நான் வெறுமை கரைச்சி தோசை சாப்பிட்டு வச்சு யாரும் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவோம் எல்லோரும். ஆமாம், டக்குன்னு ஆகிடும். ஆமாம், 5 நிமிஷம் சமையல், குயிக் டிஃபன். சூப்பர், தேங்க்ஸ்.